சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, ஏற்கனவே க்ரோ பேக்கில் விதை போட்டிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தோம். இது வரையிலும் நீங்கள் பார்க்கலன்னா அது மேலே லிங்கில் தெரியும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ 15 நாள் ஆகிடுச்சு, 4 இலையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் எரு வச்சா தான் நல்லாயிருக்கும், நல்லா செடி கிளம்பும். அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அதுக்கு என்ன எரு வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகள்லாம் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்து வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால அதுக்கு மாதிரி உரம் போடுறோம். ஃபஸ்ட்டு கடலப்புண்ணாக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ அடுத்தபடி ஒரு 15 நாள் ஆச்சு. இப்போ மக்கிய சாண எருவும் கோகோ பிட்டு ரெண்டையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் வைக்க போகிறோம். கோகோ பிட்டு இருக்குது, கோகோ பிட்டு கொஞ்சம் கலந்துக்கிறோம். இல்லையா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் போட்டு போதும். இந்த அளவு போதும். ஒரு 5 கிலோ இருக்கும் போட்டிருக்கோம். அதில் 5 கிலோ, அதில் 5 கிலோ குறையாமல் போட்டிருக்கோம். 10 கிலோ இருக்கும். இப்போ அது நல்லா கலந்துக்கணும். இது மாதிரி கையில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை, பெயிண்ட் அடிக்கும்போது வாங்கின பட்டி தான். இது வேஸ்ட்டாக போச்சுன்னு தூக்கி போட்டு போயிட்டார். அதை நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு ஒரு செடிக்காக வைக்கிறோம். இதை காட்டினால விதை போட்டு 15 நாள் ஆகுது. இந்த 15 நாளில் அந்த கண்ணெல்லாம் இப்போ இந்த அளவு வளர்ந்து வந்திருக்கு. இதுக்கு இப்போ எரு வைக்கிறோம். இவனை கையால் ஒரு புடி தான் வைக்கணும். ஏன்னா சின்ன குழந்த கன்று அப்படி தானே நிறைய வச்சிடக்கூடாது. ஒரு பிடிக்கு மேலே வைக்காதீங்க. இதில் தக்காளி கன்று, இதில் இருக்கிறது கத்திரி கன்று இருக்குது. இதுலேயே ஊசி மிளகா கன்று ஒரு 2 கன்று முளைச்சிருக்கு. இதுலேயும் கத்திரியும் ஊசி மிளகும் முளைச்சிருக்கு. ஒரு கீரையும் ஒன்று முளைச்சிருக்கு. இதில் கத்திரியும் தக்காளியும் இருக்குது. இது எதுக்காக வச்சேன்னா, எது முளைச்சாலும் முளைக்கட்டுங்கிறதுனால ரெண்டையும் கலந்து வச்சேன். கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா கூட இன்னொரு க்ரோ பேக்குக்கு எடுத்து வச்சுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எது நல்லாயிருக்கும், நல்லா இருக்க செடியை வச்சுட்டு அடர்த்தியாக இருக்க செடியை ஒன்று எடுத்து இன்னொரு க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் உரம் வச்சாச்சு. கரெக்டாக செடி போட்டு 15 நாள் போடும்போது உங்கள்கிட்ட வீடியோ எடுத்தோம், காமிச்சோம். இப்போ அடுத்தபடி இப்போ இந்த அளவு வந்திருக்கு. உங்களுக்கு இப்போ எரு போட்டிருக்கோம். இதுவரையில் அதுக்கு எந்த எருவும் போடலை. அடியோரம் போட்டு கொடுத்தது தான். அதுக்கப்புறம் எந்த எருவும் போடலை. தண்ணி ஒண்டி தான் வச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் எரு வச்சுருக்கோம். எரு வச்சுருக்கோம். நல்லா வெயிலாக இருக்குங்கிறதுனால குளிர்ச்சியாக இருக்கும்போது வச்சுருந்தோம்னாக்கா இப்போ இந்த தண்ணி நாளைக்கு ஊற்றலாம். இப்போ நல்லா வெயில் நிலமாக இருக்கிறதுனால இந்த எரு, இந்த சாணி எருவும் இதுவும் கலந்து வச்சுருக்கிறதுனால இப்போ இதுக்கு தண்ணி வெளில போகாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். அதுமாரி ஊற்றினா தான் உங்களுக்கு செடியில் அந்த எரு அப்படியே இதாக இருக்கும், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த குச்சி வச்சுக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு இந்த தண்ணி இதுமாரி ஊற்ற முடியுது. அப்படி இல்லைன்னா அப்படியே மடங்கி போயிடும். போதும். இன்னும் நாளைக்கு ஊற்றினா போதும். உரம் வைக்கிறது இன்னொரு இதுலேருந்து இன்னும் 15 நாள் கழிச்சு, 15 நாளைக்கு ஒரு வாட்டி உரம் வச்சோம்னா செடி நல்லாயிருக்கும், நல்லா கிளம்பும்.